சைக்கிள் எடுத்து வாடகை போவேன் கடைக்கலாம். அந்த சைக்கிளை எடுத்துட்டு ஒரு நாள் வள்ளியம்மாள்புரத்தில் போய் நிப்பாட்டி சைக்கிளை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த டிராக்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரையா கொடுத்தோம் பாருங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், கொடுத்தோம் பாருங்க. ஒரு தாத்தா வந்து நின்றுட்டு, டேய் நீலாம் உட வெட்ட போடா, உட வெட்ட போனா கூட 200 சம்பளம் தருவான், இதை டிராக்ஸை தூக்கிட்டு வந்து அலையிறியா அப்படின்னாரு பாருங்க. மனம் உடஞ்சி அழுதுட்டேன், எனக்கு கை காலம் ஆடிட்டு. ஏன்னா இப்படி யாரும் சொல்லி நான் கேட்டது இல்லை, அப்பதான் புதுசா வர்றேன், எனக்கு பாரு பதிலும் பேச தெரியல, அழுதுட்டேன். உடனே அவர் என்னை கூப்பிட்டு என் கையை பிடிச்சிட்டு ஏன்டா அழுற அப்படின்னாரு. தோத்திரம் தாத்தா, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன், ஏசுனா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஏசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டு, அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கொடுக்க வந்தேன். என்ன போய் உடவட்ட சொல்லிட்டீல அப்படின்னு நான் கையை பிடிச்சிட்டு சொல்ல தெரியாம சொல்லிட்டேன் பேரப்பிள்ள, நீ தப்பா நினைச்சிடாதான் பாருங்க. அவர் கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவரை சந்திங்கன்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இருக்காரா இல்லையான்னு பல வருடங்கள் ஆயிட்டு. அவர் அப்பமே போயிருப்பாரு, அப்பமே ஆடுற மாதிரி இருந்தார் கிட்டுக்கிட்டுன்னு. நான் என்ன